தஞ்சாவூர் மாவட்டம் தியாகசமுத்திரம் பகுதியில் உள்ள மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று திரு கைலாய வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்கோட்டையில் உள்ள நாட்டுப்பிள்ளையார், செல்வ விநாயகர் கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். யாகசாலை பூஜைகள் முடிந்து செண்டை மேளம் முழங்க கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் புதுப்பள்ளி கிராமத்தில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மங்கள வாத்தியம் முழங்க சிவாச்சாரியார்கள் கொண்டு வந்த புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கோதண்டராமர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 4 கால யாகசாலை பூஜை முடிவுற்று வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் மடம் கிராமத்தில் உள்ள எல்லம்மாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.